ஏய் ஜெயிச்ச இடத்த எடுத்துக்கோன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. இதை கேட்கறதுக்கு யாருக்கு அங்க தைரியம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க? அமெரிக்கா வந்து இந்த செக்யூரிட்டி கேரண்டி எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த கேரண்டிக்கு காசு கொடுக்கணுமா? யார் கொடுப்பாங்கன்றதை பத்தி போடல, அது வேற யார் கொடுப்பாங்க? நேட்டோல சேர்றது சேராதது அப்படின்றது அலையன்ஸை பொறுத்தது, அவங்கள பொறுத்தது. என்ன புட்டின் என்ன சொல்றாரு? அன்னைக்கு கியூபால கொண்டு வந்து வச்சாங்க, இன்னைக்கு வந்து வெனிசுவேலால வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னா நமக்கே ரிஸ்க் ஆச்சு. இவங்க சண்டையில நம்மள வந்து 7.5 இழுத்து விட்டாங்களே, இவங்க சண்டையை வச்சுதான் நாம இவ்வளவு நாளா பஜனை பண்ணியிருந்தோம். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆவாது அப்படின்னு. இப்போ அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து விட்டாங்க. இத்தனை நாளா இவ்வளோ பில்லியன் யூரோஸ் டாலர்ஸ் கடன் கொடுத்துருந்தாங்கல்ல, கடன் உதவி கிடையாது. டேய் ரஷ்யா எங்க மேல குண்டு போட்டாங்க, அதுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுங்க நான் கேட்டிருந்தா, கடைசியில் நீங்க கேரண்டிக்கு காம்பன்சேஷன் கொடுன்றீங்க. நீங்க சரண்டர் ஆயிருவீங்கன்னு நினைச்சாரு. போடா ஒன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துக்கிறோம். நீங்க நம்பிச்சு போனா இன்னும் ஒரு 3 வருஷம் இந்த இந்தியா சைனாவெல்லாம் ஒதுக்கிடலாம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு நம்மள கட்டம் கட்டுவாங்க அப்படின்னு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி ரஷ்யன் ஏஜென்ட் AK 007 இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார் என்ன சார் திடீர்னு உங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு செக் வைக்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அதாவது உங்களுக்கும் உக்ரைனுக்கும் வந்து ஒரு உடன்படிக்கை, ஒரு பீஸ் டாக்ஸ் வரணுங்கிறத ஒரு 28 அம்ச கோரிக்கைகளை கொடுத்துருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது புட்டின் அவர்கள் ஒத்துக்குவாரா? உங்கள் தலைவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு? அதாவது அந்த 28 வந்து டக்கு புக்குன்னு 2-3 தூக்கிட்டாங்க. அப்போ அதில் சிலதில் வந்து இவங்களே வந்து சேஞ்சஸ் இல்லாமல் கொடுத்துட்டாங்க. அதாவது 6 லட்சம் பேருக்கு மேலே மிலிட்ரியில் வச்சுக்கூடாது அப்படின்னாரு. அதை வந்து இப்போ 8 லட்சம் ஆக்கிறாங்க. அப்புறம் ரஷ்யா வில் நாட் இன்வேட் நேட்டோ அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது, அதையும் தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தான் பேச்சுவார்த்தை நடத்தி 30 வருஷ பிரச்சனையை ஒரே நாளில் தீர்த்துட போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமா தான் ஞாபகம் வருது. அவங்க கிராமத்துக்கும் நம்ம கிராமத்துக்கும் எத்தனை வருஷமா பகை தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க கூட வச்சுக்கலாம். சின்ன கவுண்டர் எத்தனை வருஷமா இருந்த மேட்டரை ஒரே நாளில் தீர்த்து வச்சிட்டாரு. பார்த்தீங்களா? அவர் வாத்தியார் அப்படின்னா நீங்கள்லாம் பள்ளிக்கூட வாத்தியார் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் குஸ்தி வாத்தியார், அவருக்கு கைது போட தெரியாது, கை நாட்டு அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவார்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணின்னுக்கிறாரு. புட்டினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும் திஸ் இஸ் நாட் ஃபைனல் அப்படின்னு. இது ஒன்றும் இழுக்கிற வரைக்கும் நாம் வந்து கொத்து கொத்தாக பிடிச்சிட்டு போவோம். அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா அது PEACE பிளான் அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க. எனக்கு என்னவோ அது PIECE பிளான் அப்படி மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்படி கூட வச்சுக்கலாம், PEAS பட்டாணிகள் பிளான் அப்படின்னு. யார் யார் எவ்வளோ பட்டாணிகள் எடுத்துக்கிறது அப்படின்னு. நம்ம அன்னிலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், புட்டினுடைய ஸ்டாண்டு இது வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் பிடிச்சிக்கிறோமோ அதை நாங்கள் விட்டுற மாட்டோம், அது எங்களுக்கு தான். அந்த கிரைமியா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சேர்த்துக்கினாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யன் டெரிட்டரி ஆகிடுச்சு. அதை வந்து இவங்க யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலை. இருந்தாலும் இப்போ அதை ரெகனைஸ் பண்ண போகிறாங்க. ஆமாம் அது ரஷ்யன் அப்படின்னு. போதாக்கு வரைக்கும் அந்த டோனட்ஸ், அப்புறம் அந்த லூஹான்ஸு, கெர்சோன், ஜப்பரோஷியா இதெல்லாமும் வந்து நீங்களே எடுத்துக்காங்க, ரஷ்யாக்கே அது. சரி, அந்த 28 பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் நீங்களே எடுத்துக்கன்னு சொல்லியாச்சா சார்? ஆமாம். ஓ, அப்போ இது எல்லா நாடுகளும் அதை ரெகனைஸ் பண்ணும், இன்க்ளூடிங் US சொல்லிக்கிறாரு அண்ணன். இது மிகப்பெரிய வெற்றி ஆச்சா சார்? அப்படின்னா இருங்க, இதுக்கு மேலே ஒரு வெற்றி இருக்குது. அதாவது புட்டின் என்ன எதிர்பார்த்துருந்தாரு, சீக்கிரமே இந்த பீஸ் பிளான் வரப்போகுது, நம்ம புடிச்ச இடம்லாம் நமக்கே, அதனால சீக்கிரமா இது அமலுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய புடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதில் என்ன சொல்லிட்டாரு, அந்த டோனட்ஸ்கில் வந்து சில இடங்களை இன்னும் முழுசா கைப்பற்றவில்லை ரஷ்யன் ஆர்மி. அது ஓப்லாஸ்ட்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் இந்த மாநிலம் மாகாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டோனட்ஸ் ஓப்லாஸ்ட்னு கொஞ்சம் இடம் இன்னும் உக்ரைன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. புட்டின் பார்த்தாரு, எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, மொத்தமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனட்ஸ் ரீஜனில் எதெல்லாம் வந்து உக்ரைன் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குதோ அவங்கெல்லாம் அதை விட்டு வெளில வந்துடணும். சரி, அதை என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ரஷ்யா எடுத்துக்கும். ரஷ்யன் ஆர்மி அங்கே வராது, ஆனால் அது ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்கும். டீமிலிட்டரைஸ்டு ஜோன். ஏய் ஜெயிச்ச இடத்த எடுத்துக்கோன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. நாங்கள் பிடிச்சிருக்க இடத்தெல்லாம் விட்டு வெளில வாங்க, அதையும் தூக்கி அவனுக்கு கொடுன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமாடா? இதை கேட்கறதுக்கு யாருக்கு அங்கே தைரியம் இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க?
இதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, ஜெலன்ஸ்கிக்கு எதிராக அந்த ஊழல் புகார். பரவாயில்ல, அங்கேயும் இந்த இடி, சிபிஐ, டிவிஏசி இதெல்லாம் இருக்குது போல இருக்கு. ரொம்ப பேசினியானா ஒன்னையே நான் ஊழல் புகாரில் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னோடனே அவர் ஒன்றுமே பேசலை. இது நடுவில் ஏன்னா கியாமியான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஐயா நாங்கள் இதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு ரொம்ப காரசாரமாக ஒரு ட்வீட் போட்டார். உடனே பயந்துக்கின்னு, நாங்கள் உங்களுக்கு நன்றி அறிதலோடு இருக்கின்றோம், நீங்கள் கொடுத்த மிசைல் அதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் மக்கள் உயிரை காப்பாற்றுகின்றது அப்படின்லாம் ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரு ஜெலன்ஸ்கி. நல்லா இருக்குல்ல பிளான். போதாக்குறைக்கு அமெரிக்கா வந்து இந்த செக்யூரிட்டி கேரண்டிலாம் கொடுப்பாங்களாம். அந்த கேரண்டிக்கு காசு கொடுக்கணுமா. யார் கொடுப்பாங்கன்றதை பற்றி போடல, அது வேற யார் கொடுப்பாங்க, உக்ரைன் செலவில் யூரோப்பியன் யூனியன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த கான்ட்ராக்ட்லாம் எடுப்பாங்களாம். அதுலலாம் ஒன்லி யூஎஸ் கம்பெனிஸ், யூரோப்பியன் யூனியன் கிட்டே சேர்க்க மாட்டாங்க. அங்கே வந்து டெக்னாலஜி, ஏஐ, டேட்டா சென்டர் இதெல்லாம் டெவலப் பண்ண போகிறாங்களாம் உக்ரைனில். அதுக்கு வந்து யூஎஸ் அவங்க தான் வருவாங்களாம். சரி, அந்த ரஷ்யா கிட்டேருந்து பிடிங்கி வச்சாங்கள்ல காசு, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தது, அதில் 100 பில்லியன் அதை வச்சு நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுவாங்களாம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனிக்கு. சரி, மீதி காசு அப்படின்னா அது வந்து அமெரிக்கா, ரஷ்யா அவங்க சேர்ந்து ஏதோ பண்ணுவாங்க. அப்போது யூரோப்பியன் யூனியன் நீங்கள் ஒரு 100 பில்லியன் போடுங்க உங்கள் கையிலேருந்து. டேய் என்னடா இது. இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணிக்கிறாங்க, பாயிண்ட் அப்படின்னா கவுண்டர் பாயிண்ட்னு கொடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேட்டோவில் சேர்றது சேராதது அப்படின்றது அலையன்ஸை பொறுத்தது, அவங்கள பொறுத்தது. என்ன புட்டின் என்ன சொல்கிறாரு, நேட்டோவில் சேர்றதுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பிரச்சனையே அதில் தானே ஆரம்பிச்சது. நீங்கள் சும்மா இல்லாமல் அவங்க வீட்டு வாசலில் கொண்டு போய் வைக்கவே தான் இப்போது ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, வெனிசுவேலாவில் நான் கொண்டு போயிட்டு ஒரஷ்னிக்க வைப்பான்னு இருக்காங்க. நீ எங்கள் வீட்டு வாசலில் வச்சானா நான் உங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறேன். ட்ரம்ப் பார்த்தாரு, யூரோப்பியன் யூனியனில் இருக்கவங்கலாம் அன்எலெக்டட் லீடர்ஸு, இந்த உர்சுலா வேண்டர்லேன், ரட்டு, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து கலாட்டா பண்ணி விட்டு கட்சியில் நம்பூட்டு வாசலில் இவன் கொண்டு வந்து மிசைலை வைக்கிறான். கியூபன் மிசைல் கிரைசிஸ் மாதிரி அன்றைக்கி கியூபாவில் கொண்டு வந்து வச்சாங்க, இன்றைக்கி வந்து வெனிசுவேலாவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னா நமக்கே ரிஸ்க் ஆச்சு. இவனுங்க சண்டையில் நம்மளை வந்து 7.5 இழுத்து விட்டாங்களே அப்படின்ட்டு அவர் பார்த்தாரு. இனிமேல் வந்து நாங்கள் ரஷ்யாவுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்க போகின்றோம், நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறோம், ரேர் எர்த்து அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம், இங்கே ஆர்டிக்கில் அதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், நாங்கள் 2 பேரும் இதுவாகிட்டோம். யூரோப்பியன் யூனியன் பார்க்குறாங்க, டேய் இவங்க 2 பேரும் தான் வந்து இவங்க சண்டையை வச்சு தான் நாம் இவ்வளோ நாளாக பஜனை பண்ணியிருந்தோம், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது அப்படின்னு. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டாங்க, இப்போ நாம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தான் கவுண்டர் பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. இந்த கவுண்டர் பாயிண்ட்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன சரி, எத்தனை பேர் வந்து தைரியமாக இருக்காங்க அப்படின்ற பார்க்கறதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கவுண்டர் பாயிண்ட் வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். இது நடுவில் போலந்துலேருந்து டொனால்ட் டஸ்க் அவர் சொல்லியிருக்காரு, முதல்ல இதை டிராஃப்ட் பண்ணது யார் இந்த பிளானை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப்பு, டொனால்ட் டஸ்க்கு. ஏன்னா இந்த பிளான் எல்லாம் பார்க்கும்போது டொனால்ட் டக்கு ஃபார்முலேட் பண்ண மாதிரி இருக்குது, அங்கிள் ஸ்க்ரூஜ். ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பிளான் எல்லாமே. உக்ரைனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏற்கனவே விட்டதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து விட்டுருங்க. அப்போ அங்கே இருக்கவங்க கேட்பானா மாட்டானா, எதுக்குடா இவ்வளோ சண்டை போட்டது அப்படின்னு. இவங்களாம் பண்ணுவானுங்க, ஆட்டையை போடுவானுங்க. இதில் வந்து அந்த முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு அது ரொம்ப நாளாக இருந்தது, இதெல்லாம் நடந்து நிற்குது. இப்போ இவனுங்க ஒரு கவுண்டர் பாயிண்ட்னு வச்சு நிற்கிறாங்க. இதெல்லாம் செல்லுபடி ஆகும்னு தெரியல, எதுக்கடா சண்டை போட்டோம், இதுக்கு பேசாமல் உக்ரைனை வந்து ஒட்டுக்கா ரஷ்யாவோடையே சேர்த்துட்டு போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இத்தனை நாளாக இவ்வளோ பில்லியன் யூரோஸு டாலர்ஸு கடன் கொடுத்துருந்தாங்கல்ல, கடன் உதவி கிடையாது, இப்போ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். போத வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுன்னு கேட்டுனுக்கிறாரு. டேய் ரஷ்யா எங்கள் மேலே குண்டு போட்டாங்க, அதுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டுருந்தா, கடைசியில் நீங்கள் கேரண்டிக்கு காம்பன்சேஷன் கொடுன்றீங்க. யாரா இதெல்லாம் கொடுக்குறது, எங்ககிட்ட எங்கடா பணம் இருக்குது, அதெல்லாம் கிடையாது, நீ கொடுத்து தான் ஆகணும். இப்போ உக்ரைனில் இருக்கவங்கெல்லாம் இந்த வம்பே வேணாம், எதுக்கு இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பணத்தை திருப்பி கொடுக்கறது, பேசாமல் ரஷ்யா நீங்கள் என்ன எங்களை ஜெயிக்கிறது, நாங்களே உங்களோட வந்து சேர்ந்துடணும், உங்களோட சேர்ந்துட்டோன்னா அதுக்கப்புறம் யாரும் காசு கேட்க முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பண்ணின்னுக்கிறாரு. ரஷ்யா, சைனா, இந்தியா, இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆக்சஸ். இதை நம்பி தான் இந்த குளோபல் சவுத்துன்னு சொல்லுவாங்க, பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குது.
அப்போ இவங்களை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு முதல்ல இந்தியாவை வந்து அப்படியே ஏதாவது தமாஷா பேசலாம் அப்படின்னு நினச்சாரு. வேலைக்கு ஆகலை அப்படின்ன உடனே பாகிஸ்தானை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் சரண்டர் ஆயிடுவீங்கன்னு நினச்சாரு. போடா ஒன்றை மாதிரி எத்தனை பேரை பார்த்துக்கிறோம், நீங்கள் நம்பிச்சு போனால் இன்னும் ஒரு 3 வருஷம் நாங்கள்லாம் அப்படின்ற மாதிரி அவனை போயிட்டு வாடான்ட்டோம் நம்ம. அதனால் என்ன பண்ணார், அடுத்தது சைனாவை ஐசோலேட் பண்ணலாம், நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்ட்டு நாங்கள் பாஸ் பட்டனை அமுக்கிறோம், வந்து ஒரு ட்ரேட் டீல் போட்டுக்கலாம். அது டீல் ஒன்றும் ஃபுல்லாக ஃபைனலைஸ் ஆகலை, அப்படியே இது கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு குறைச்சி வச்சுக்கிறாங்க. அப்படி பார்த்தாரு அவங்க வந்து ரைட் அப்படியா ரைட், நாங்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் உன்னுடைய அல்டிமேட் கோல் என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நாங்கள் பலியாக மாட்டோம் அப்படின்னு சீனா. இப்போ வந்து ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம், இந்த இந்தியா சைனாவெல்லாம் ஒதுக்கிடலாம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளை கட்டம் கட்டுவாங்க அப்படின்னு. அகைன் அவங்கள அதான் பண்ண போகிறாங்க. ரைட், இந்த சுச்சுவேஷனை நாங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கின்னு தான் இருப்போம், ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் புட்டினை பொறுத்த வரைக்கும். புட்டின் ரொம்ப அழகாக சொன்னார். அதெல்லாம் வந்து அந்த அலாஸ்காவில் பேசுகிறதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான், அதைத்தான் இவர் இப்போ கொண்டு வந்துக்கிறார் அப்படின்னு போகிற போக்கில் ஒரு பிட்டை போட்டு போயிட்டார். சரி, இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னன்றது ரொம்ப டீப்பாக போனால் தான் தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரஷ்யா சொன்னதெல்லாம் கேட்டுக்கின்னு இது ஏதோ ட்ரம்ப் பண்ண மாதிரி இல்லை, புட்டினுடைய பிளான் மாதிரி இருக்குது, அவர் எதையோ எழுதி கொடுத்து ட்ரம்ப்புக்கு அனுப்பிச்சிட்டு அவர் அதை எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது புட்டின் போகிற போக சொன்னார்ல, இதெல்லாம் அப்பவே பேசினது தான். அப்பா அந்த ஆள் சொன்னதெல்லாம் அப்படியே எழுதினு வந்து கொடுத்துக்கிறீங்களா, இதெல்லாம் நியாயமா? அதில் பாருங்கள், இதுவே வந்து யுக்ரைனுடைய சோவரனிட்டி வில் பி கன்ஃபர்ம்டு. ஏண்டா நாட்டையே பாதி பிடிங்கி கொடுக்க சொல்லிட்டு சோவரனிட்டி அப்படின்னா யாரா நம்புவாங்க? இப்படித்தான் வந்து உலகத்தையே ஏமாத்தின்னுக்கிறாரு ட்ரம்ப். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. போதாக்குறைக்கு சீக்கிரம் 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 அப்படின்னு அர்ஜென்ட் பண்ணின்னுக்கிறாரு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது இது அப்படின்னு. சார், இந்த இடத்துல ஒரு டவுட் வருது சார். ட்ரம்ப் வந்து இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்போது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, என்னன்னா ரஷ்யா இனிமேல் யார் ஆயில் வாங்கினா 500% டேரிஃப் நான் போடுவேன் நான். அது எதுக்கு சார் அப்புறம் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு? இதுதான் வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அப்படின்றாரு. இப்போது நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு இந்த வண்டி வேணும், இல்லை புல்லட் வேணும், இல்லை பல்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல அங்கே போயிட்டு இந்த பேஷனு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்ரு, இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்க்கணும். அதை ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து இது பண்ணணும், அந்த வண்டி இந்த வண்டி அப்படின்னு பேசினே இருக்கணும். உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா என்ன நீங்கள் இவ்வளோலாம் சொல்கிறீங்க, இதுக்கு வந்து நான் பெரிய வண்டியாக வாங்கலாம் போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் காசு போட்டால், இது நல்லா இல்லை, நீங்கள் ரொம்ப விலை சொல்கிறீங்க அப்படின்னா அவன் பார்ப்பான். சரி, அப்போ கொஞ்சம் பெரிய வண்டி, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மியாக சொன்னோன்னா அவன் பெரிய வண்டியாக வாங்குவான் போல இருக்குது அப்படின்னா பல்சர் பார்க்குறீங்களான்னு. ஆமாம், இதுக்கே நீங்கள் இவ்வளோ விலை சொல்கிறீங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை சார், நல்ல ரேட் தான் சார், வாங்க சார் அப்படின்னு அங்கே கொண்டு போய் விடுவான். இது பல கடைக்காரங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் இது ஒரு டாக்டிஸ் அப்படின்றது. அந்த மாதிரி நான் ரஷ்யானுக்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ யாரும் சொல்ல முடியாது, ஏது பாரு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறவங்களுக்கெல்லாம் நான் வந்து டேக்ஸ் போட்டுக்கிறேன், ரஷ்யாவை வந்து நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மிரட்டி இருக்கேன், ரஷ்யா நீங்கள் மட்டும் இதை ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் புது புது சாங்ஷன் போடும் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். என்ன போய் நீங்கள் ரஷ்யன் ஏஜென்ட்னு சொல்கிறீங்க அப்படி ஆர்கியூ பண்ணலாம் இல்லையா? அதுக்கான டாக்டிஸ் இது. இதில் உழுந்துட்டானுங்க அங்கே அந்த ஏமாந்த கடைக்காரன், அது ஏமாந்த வாடிக்கையாளன் மாதிரி யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ், அப்பா ட்ரம்ப் ரொம்ப நல்லவருப்பா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாருப்பா அப்படின்ட்டாங்க. அவருக்கு இந்த அமெரிக்காவுடைய பிஸ்னஸ் அப்படின்றத விட உள்ள மருமவன், அவங்க கம்பெனி, அந்த பிஸ்னஸ் அதுதான் முக்கியம். பதவின்றது தோளில் இருக்க துண்டு மாதிரி தம்பி, இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் பிஸ்னஸ்ன்றது வேட்டி மாதிரி, அதை விட்டுறக்கூடாது நம்ம. அதனால நமக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். அமெரிக்கா, அப்பா என் புள்ள மருமவன் அவங்களாம் அமெரிக்காக்காரங்க தானே, அப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ணால் அமெரிக்கா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். அந்த லாபத்தெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அமெரிக்கன் ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு நல்ல லாபம் வரும். அவங்க கம்பெனிலேருந்து அமெரிக்காக்காரங்களை தானே வேலைக்கு எடுக்க போகிறாங்க, அப்போ 4 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னா எதுவுமே தப்பு கிடையாது. நான் இப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன தப்பு? நல்லா இருக்குல்ல ஆர்கியூமெண்ட். பேசாமல் நான் ட்ரம்ப்புக்கு ஏஜென்ட்டாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ வேணாம் சார். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட முடியுது சார், அதாவது சில பொருட்களுக்கு வந்து டேரிஃப் வேண்டவே வேண்டான்ற மாதிரி அமெரிக்கா ஒரு பிளான் பண்ணியிருக்கதாக தெரிய வருது சார். என்னென்ன சார் அது? அதாவது காஃபி, அப்புறம் ஸ்பைசஸ், இந்த மாதிரி பொருட்களுக்கு, இந்தியாவிலேருந்து வர பொருட்களுக்கு ஐயோ வரியே கிடையாது. எதனால? என்ன ரீசன்? அங்கே விலை ஏறி போச்சு.
இதைத்தானே சார் முதல்ல இருந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது ஒரு 3லேருந்து 6 மாதம் நம்ம சொல்லியிருந்தோமா, ஆமாம் சார். பொறுத்து இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அடி ஆரம்பிச்சிருச்சா? விலையேறி போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் சத்தம் காட்டாமல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி வேல்யூ அந்த எக்ஸ்போர்ட். நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்னது கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் இருக்குன்றாங்க இந்த மாதிரி ஐட்டங்களில். அதில் 1 பில்லியனுக்கு இப்போது வரியே கிடையாது அப்படின்ட்டு வெறும் கருப்பு குதிரை ஆக்கிட்டார். அவர் வெள்ளை குதிரைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று அந்த வரியெல்லாம் எடுத்துட்டார், சத்தம் காட்டாமல் செஞ்சுக்கிறாரு. நான் கேட்டேன், பேச்சுவார்த்தை போய் நிற்குதில்ல, அதுக்கு முன்னாடி உடனே யார் வரி எடுக்க சொன்னது அப்படின்னு இப்போ நம்ம கேட்கலாம். செல்லாது மறுபடியும் நீ கோடு போடு, முதல்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் விலை ஏற ஏற இந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு டெகால்ட்டி அடிச்சுட்டு இருப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது புரியாமல் இங்கே சில பேர், இது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் எடுத்துப்போம், இது நிறைய டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஷ்ரிம்ப் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே ஒரு 8-9 கம்பெனிகளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரஷ்யா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆயில் விற்றுட்ருக்காங்க, காசு ரூபிளில் தானே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம நிறைய வாங்குகிறோம், அவங்களுக்கு கொஞ்சமாக தான் விற்கிறோம் அப்படின் போது நிறைய ருப்பீஸ் குவிச்சு வச்சுருக்காங்க அவங்க. அதை எங்கே செலவு பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது வாங்கணும் இல்லையா. அதனால் இப்போ அவர் 50% போட்ட உடனே ரைட்டுப்பா அந்த ஷிம்பெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டாரு. சொன்னால ஒரு 9 கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. நாளைக்கே அமெரிக்கா ட்ரேட் டீல் போட்டுட்டு, அப்பா டீல்லாம் போட்டாச்சுப்பா நீங்கள் எங்களுக்கு, இல்லைங்க நாங்கள் ஆல்ரெடி கஸ்டமர் நிறைய இருக்காங்க, ஒன்று செய்யுங்க, அவங்க வந்து கிலோ 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க, நீங்கள் ஒரு 120 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நாங்கள் தரோம். இப்படித்தான் நம்ம பேச போகிறோம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ஜரூராக குயிக்காக நடந்துருக்குது விக்ரம். அதனால் அமெரிக்கா இந்த மாதிரி வரி போட்டதுனால இனி என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? எந்த கம்பெனியாவது ஐயோ 50% வரி போட்டாங்களே நாங்கள் இழுத்து முடிட்டோம் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? யாருமே சொல்லலை, சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு இந்த ட்ரேட் டீல்லாம் வந்துட்டு வரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மார்க்கெட் இன்னும் டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத மார்க்கெட்டெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கோம். நாளைக்கே அமெரிக்காக்காரன் திரும்பி வந்துட்டானா நம்ம என்ன ரஷ்யாவுக்கு விற்க மாட்டான்னு சொல்ல போகிறோம்? ரஷ்யாவுக்கும் விற்கிறோம், உடனே இங்கே இன்னும் 4 வந்து ஷிம்ப் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி நாங்கள் அமெரிக்காவுக்கும் கொடுக்குறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இதுதான் நான் சொன்னேன், எல்லாமே வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும், இதை நம்ம அருமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அன்னைக்கெல்லாம் கத்தினாங்க, பார்த்தீங்களா அவர் வந்து ஒன்றுமே செய்யல, மோடி என்ன பண்ணிட்டார், அவருடைய அந்த என்னது ராஜதந்திரங்கள் எல்லாம் செயலிழந்து விட்டது அப்படின்னு விட்டார். விளக்குன்னீங்களா? இப்போ புரியுதா எது ராஜதந்திரம்னு? சோகா மார்க்கெட்டெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணின்னுக்கிறோம். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றதோட எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம சொல்லணும். நாளைக்கு நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இன்னும் நிறைய இடங்கள்லேருந்து டிமாண்ட் வரப்போகுது. அதுக்கு வந்து நம்ம நிறைய கம்பெனிகளை இங்கே ஆரம்பித்தான். ஏற்கனவே டெக்ஸ்டைல்ஸு, ஷ்ரிம்ப்பு இப்படிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதோட ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வேறு என்ன வேணும்? அதனால தான் நான் சொல்லினுக்கிறேன், ட்ரம்ப்பு அங்கே வந்தது நமக்கு நல்லது, கரை நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னை வரைக்கும் டாரிஃப் போடும்போதும் சொன்னேன். நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் வந்து ட்ரம்ப் வரணும்னு சொல்லி நீங்கள் கடைசியில் நமக்கே ஆப்பு வச்சிட்டாரு அப்படின்னு. அவர் அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்சுக்கிறார், யூரோப்பியன் யூனியனுக்கு ஆப்பு வச்சுக்கிறார், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஆப்பு வச்சுக்கிறார். நமக்கு அது வாய்ப்பு, ஆப்பு இல்லை. இப்போ புரியுதுங்களா சார்? அதே மாதிரி இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு G20 மாநாடு முடிச்சுட்டு மோடி அவர்கள் இந்தியா வந்திருக்காரு. ஸோ இந்த G20 மாநாட்டில் என்ன சிறப்பான அம்சங்களை நீங்கள் பார்க்குறீங்க? இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இதை விரிவாக்கம் செய்வது அப்படின்றது காலத்தின் கட்டாயம், நம்ம ஊர் பாஷையிலே சொல்லணும்னா அப்படின்னு இருக்காங்க. அது என்னவோ கரெக்டு தான். அன்னைக்கு இருந்த 5 நாடுகள் நீங்கள் எந்த கேட்டகரியில் அவங்கள வச்சுக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சோவியத் ரஷ்யாலேருந்து ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸு, சைனா, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? பிரான்ஸ், பிரிட்டன்லாம் வந்து நம்மளை விட எவ்வளோ வஸ்டாக இருக்காங்க சார். அதாவது பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடுகள் அப்படின்னு சொன்னால் அப்போது நாம் அங்கே முன்னாடி இருக்கோம், பிரிட்டனுக்கு மேலே வந்துட்டோம். அப்போ அவங்கள பின்னாடி தள்ளணும். இல்லைன்னா இராணுவ வலிமைனா அதுலேயும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இல்லை உலக அளவில் செல்வாக்கு அப்படின்னா அதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட்டா? இன்றைக்கி இந்த உக்ரைன் வார் ஆரம்பமானப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பல உலக தலைவர்கள் அப்போ இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸு, இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க பைடன் பீரியட்லேயே. ஸோ வேர்ல்டு லெவலில் நம்மளுடைய செல்வாக்கு, நம்மளுடைய பேச்சு கவனிக்கப்படுகின்றது. அப்போ எந்த க்ரைட்டீரியா, சரி மக்கள் தொகை நிறுத்தியா நம்மளை பீட் பண்ண முடியாது,
சீனாவே நம்ம தூக்கி சாப்பிட்டோம் அப்படின்லாம் வேற சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்போது எந்த க்ரைட்டீரியா எடுத்தாலும் நாம் அதில் இருக்கணும். ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லைங்க, அவங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்க, டேய் இன்னும் அந்த ஃபியட் காரை வச்சுன்னுக்கிற மாதிரி அந்த பண்ணையாரம் பத்மினி மாதிரி இருக்கிறீங்கடா, அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் எக்கானமிலாம் வந்து அடி வாங்கி நிற்குது, டெட் டு ஜிடிபி ரேஷியோ கண்ணாபின்னான்னு போய் நிற்குது. ஒன்றும் நீங்கள் என்னடானா அந்த பழைய பெருங்காய டப்பா வச்சு நாங்களாம் யார் தெரியுமா அந்த காலத்துலேயே அம்பாசிடர் கார் விட்டவங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். முதல்ல யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், யுனைடெட் நேஷனே ஒரு இத்து போன அமைப்பு, அப்புறம் அதில் செக்யூரிட்டி கவுன்சில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் ஒன்றே கேட்குறேன், நாளைக்கே செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ரைட் இந்த நாட்டுக்கு மீது நாங்கள் பொருளாதார தடை கொண்டு வர போகிறோம். இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை வச்சுக்கிறாங்களே, இதுக்கும் யுனைடெட் நேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இவங்களா போட்டுக்கினது. இவங்க வந்து தடை அப்படின்னு வந்தால் அமெரிக்கா கொண்டு வந்தாங்கன்னா ரஷ்யா வந்து அதை வீட்டோ பண்ண போகிறாங்க, ரஷ்யா கொண்டு வந்தாங்கன்னா அமெரிக்கா வீட்டோ பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். சரிங்க, ஜனநாயக முறைப்படி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அப்படின்னு எடுத்துக்கினீங்கன்னா கரெக்ட், அங்கே வந்து இந்த உறுப்பு நாடுகள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அதில் பல சமயங்களில் பல ரெசல்யூஷன், இஸ்ரேல் நீ சண்டை போடக்கூடாது அப்படின்வாங்க, ரஷ்யா நீ சண்டையை நிறுத்தணும் அப்படின்வாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் தாராளமாக பாஸ் பண்ணலாம். நிறைய ஏழை நாடுகள் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் அப்படியே நைஸாக கவனித்து எங்களுக்காக ஓட்டு போடுங்க, இதெல்லாமும் நடந்துனுக்குது. கஷ்டம் என்னென்னா அந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றார்கள் அப்படின்னா சொல்லக்கூடாது, நாம் இங்கே தீர்மானம் போடுறோம்ல, இது வேண்டாம், இந்த சட்டம் வேண்டாம், இந்த அமைப்பு வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம்னா அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குமோ அவ்வளோதான். அதால் ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பைண்டிங். வேற செக்யூரிட்டி கவுன்சிலில் நீங்கள் கொண்டே வர முடியாது, ஜெனரல் அசம்பிளியில் கொண்டு வந்தீங்கன்னா அதை வச்சு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அங்கே தேவையா? பேசாம அதை இச்சு புட்டு ஏதாவது 4 மால் கட்டுங்கய்யா, ஜனங்களாவது யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகே சார். ஆனால் இந்த இப்போ வந்து மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் மீட் பண்ணிக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கே சார். ட்ரம்ப் அவர்கள் போகிற விஷயத்துக்கு இவர் போக மாட்டேங்கிறாரு, இவர் G20 போகிறாரு, ஆனால் ட்ரம்ப் போக மாட்டேங்கிறாரு. இதனால் வந்து இங்கே காங்கிரஸ்காரங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்களே, மோடி அவர்கள் ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுறாரு, பார்க்க கூட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி. இதனால் சார் அது நான் ஒன்று சொல்லிட்டேன். இப்போ ராகுல் காந்தி வரார் அப்படின்னா எல்லா கட்சி தலைவர்களும் உடனே அவரை வந்து பார்ப்பாங்களா? எங்க பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர், இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, பாஜகவை ஜெயிக்க வைக்கக்கூடியவர், ஆமாம் அதை வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அப்படின்லாம் சொல்லின்னுக்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்தால் சில பேர் ஒதுங்கி போயிடுறாங்க. குறிப்பாக நிதிஷ்குமார், இந்த புள்ளி கூட்டணி ஆரம்ப காலத்தில் அவர் இருந்தாருங்க. ஆமாம் சார், முக்கிய ஆளாக இருந்தார் அதில். ஆமாங்க. அப்புறம் அண்ணன் ராகுல் காந்தி, அப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள், இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டவுடனே தலை தெறிக்க ஓடி போயிட்டார். இனிமே இங்கே இருந்தால் இது வேலைக்கு வரவே மாட்டேயா. அலையன்ஸ்னு சொன்னீங்க, சரி நானும் வந்து ஏதோ எலக்டோரல் அலையன்ஸ்னு வந்தால் இங்கே உக்காந்து என்ன ராகுல் அம்மா சொல்கிறத கேட்க மாட்டியாமே, கல்யாணம் பண்ணிக்கா, உன் கல்யாண ஊர்வலத்துக்கு நான் வரேன். எப்பா இதுக்கு வந்து சண்டே இங்கே ஒரு சேனல்லையே பண்ணுவாங்கப்பா, அதை வந்து இங்கே பேசுகிறதுக்கு எத்தனை பேர் கூப்பிட்டுக்கிறோம், அலையன்ஸ்னா இதான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் தலை தெறிக்க போயிட்டார். அந்த மாதிரி ட்ரம்ப் வரமாட்டார் அப்படின்றது நல்லாவே தெரியும், அதனால் மோடி போயிருக்காருன்னு. ஸோ வாட், பயந்துக்குன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பயந்துக்குன்னு அப்படின்னா இப்போ உங்கள் முதலாளி வரார் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு ஏய் தம்பி அப்படின்னா நீங்கள் உடனே போகணும். அது பயந்துக்குன்னு. நீ வந்தாவா வராட்டி போய் எனக்குனே வந்தது, நீ வந்தால் நான் உடனே வரணுமா அப்படின்னு சொன்னால் அது கெத்து. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் உன்னை வந்து பார்க்கணுமா, உன்னை நீ எங்கள் ஊருக்கு வா. இப்போ அவர் சொல்லியிருக்கிறாருல நான் இந்தியாவுக்கு வர போகிறேன், நாங்கள் யாரும் கூப்பிடவே இல்லை, இவராவது சொல்லியிருக்கிறாரு நான் வரேன் அப்படின்னு. இல்லையா? இது கெத்து. இதை போய் பயந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் சரி விடுங்க, காங்கிரஸில் வேறு என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் எல்லாமே தலைகீழாக தான் தெரியும். அதாவது 95 தோல்வி அடைந்தவரை வந்து ஆஹா இவர் தான் வந்து வெற்றி திருமகன்னு சொல்லி நிற்கிறாங்கல்ல. அது என்ன கடை, அது ஒரு பாத்திர கடையிலேருந்து கப்பு வாங்கிட்டு வருவார், அது மறந்து போச்சு, நாச்சியப்பன். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு கும்பலை வச்சு சுற்றி நிற்கிறாங்க காங்கிரஸ் தலைவர்கள். அப்புறம் அவங்க வேற என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து வெற்றி அப்படின்னா நாச்சியப்பன் பாத்திர கடையில் பேர் வெட்டின்னு வந்தாங்க பாருங்க, அதுதான் வெற்றி. உண்மையான வெற்றி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால இவங்க வந்து இதை பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபனோட உட்கார்ந்திருக்கு, மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.